கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களே சார். உலகம் முழுக்க ஜனநாயகன் பிரம்மாண்டமாக ஓடும், கரெக்டுங்களா? அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. உலகம் முழுக்க பரசாத்தி ஓடுமானா ஓடாது. அந்த கின்னஸ் ரெக்கார்ட் நடந்த பிறகுமே கவனிக்காத எல்லா நபர்களுமே கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி, நீங்கள் எந்த இடத்துல யாரை போட்டாலும் தளபதி முன்னாடியே சொன்னதான், ஒட்டுமொத்த கிரவுண்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆட்டநாயகன் யார், மக்கள் யாரை பார்க்க விரும்புகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் தலை சிறந்த படமாக நீங்கள் வந்து பராசக்தியை எடுத்தாலும் சரி, அன்னைக்கு நீங்கள் வந்து தளபதி விஜயோடு போட்டி போடுவதற்காக நீங்கள் போட்டிங்கனாக்கா அது பெரிய வெற்றி பெறுமானா பெறாது. நம்ம இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணுற படத்தையே தூக்கி கொண்டாடி முன்னாடி இருந்த கலெக்ஷனை பீட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஜனநாயகன் அரசியல் படம், அது குறிப்பாக அதில் எவ்வளோ அரசியல் வசனம் இருக்கும், எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி அதை எப்படி கொண்டாடுவாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம ஆட்கள். அப்போது பராசக்தி சக்தி இழந்து போகாமல் இருக்குன்னாக்கா நீங்கள் அந்த ரேஸ்லேருந்து நீங்களாக பின்வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருந்துக்கும். ப்ரொடியூசருக்கு சொல்கிறேன், இல்லை பிரச்சனை இல்லை, நாங்கள் ரெட் ஜெயின்ட் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அவங்க சொன்னாங்கன்னாக்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜனநாயகன் தானே, அதுக்காக தானே எல்லாம் போராடுறோம் எல்லாருமே. துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து கொடுக்குறாரு, அதே துப்பாக்கியை வந்து விஜய்க்கு எதிராக திருப்புறாங்களே சார். அதான் பெரிய புல்லட் இல்லை தம்பி, அதில் சுடாது சுட